பேப்பர் லுக்கும் அப்பப்ப அவர் ட்ரெஸ் பண்ண அப்படியே ஒரு மாதிரி பயங்கர ஜென்டில்மேன். நீ பார்த்தாலே பொண்ணுங்கலாம் இப்படி ஒரு அழகா ஜென்டில்மேன் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அந்த கிளாஸ் அப்பார்ட்டா இருந்த ஒருத்தர் அப்படின்னா ஜெயம் ரவி அவர்கள் தான். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் ஜெயம் ரவி சார். நீங்களா அழறீங்களா? இல்ல நான் முடிச்சிட்டேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வார்த்தைக்கு சொல்லல, மனசு நிறைஞ்சு சொல்றேன். உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. என்னன்னா இது PS2 ரிலீஸ் ஆக போகுது இன்னும் ஒரு நாள்ல. அதுக்கான ஒரு மீட்டா அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு அப்படி யோசிக்கவே தோணல. ஏன்னா கார்த்தி முன்னாடி சொல்லுவாரு என்னன்னா, ஆல்ரெடி இந்த புக்கு ஹிட், PS1 ரிலீஸ்க்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு புக்கு ஹிட்ல தான் நம்ம இருக்கோம் ஆல்ரெடி அப்படின்னு பாசிட்டிவா சொல்லுவாரு. ஸோ PS1 ஹிட் ஆச்சு. இப்போ 2 ஹிட்ல இருக்கோம் நம்ம. புக்கும் ஹிட்டு, PS1ம் ஹிட்டு, PS2க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அந்த கான்ஃபிடன்ஸ் சும்மா வரல, ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எடுத்துட்டு வந்திருக்கோம். இவ்வளோ பெரிய ஒரு படத்தை அழகா, எனக்கு ஆக்சுவலாக என்ன பேசணும்னு தெரியல, ஆனால் அப்படியே தாட்ஸ் ஃப்ளோ ஆகுது. நான் அப்படியே ஒரு ஃப்ளோவில் பேசுகிறேன். ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 150 நாளில் 2 பார்ட் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. அது ஏன் பாசிபிள்னா மணி சார்ன்ற ஒரு குரு, அவருக்காக நாங்கள் பண்ண விஷயங்கள் தான். இன்னைக்கு எவ்வளோ ஆர்டிஸ்ட், எவ்வளோ எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட், எல்லாரும் இந்த கைத்தேர்ந்த நடிகர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேலண்டட் பீப்புள், ஒரு பஞ்ச், ஆக்ட்ரஸஸ், ஆக்டர்ஸ், அந்த க்ரூவை ஒருங்கிணைச்சு அவர் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம் அது. ஸோ அதனால தான் இந்த சக்ஸஸ் நினைக்கிறேன். அதை தாண்டி மக்கள் கொடுத்த வரவேற்பு, அது என்னைக்குமே மறக்கவே முடியாது. பேசிட்டே இருப்போம். நாங்கள் டூர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வாக்கிங் ஸ்டிக்ஸ் வச்சு வந்தாங்க, வீல் சேரில் வந்தாங்க, ஆக்சிஜன் சிலிண்டரில் வச்சு வந்தாங்க. அது ஒரு படத்தை தாண்டின ஒரு உணர்வாக பொன்னியின் செல்வன் மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. PS2க்கும் உங்க சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அஞ்சனா, நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா டோட்டலா எல்லாமே சொல்லிட்டீங்க. எப்படி டூர் போனோம், ட்ரெஸ் பண்ணோம், இந்த படம் எப்படி, யார் யார் எப்படி இருந்தாங்க. அந்த ட்ரெஸ் பண்றதுக்கு தனி எஃபர்ட் வேற மாதிரி இருந்திருக்குமே. எங்களை விடுங்க, நீங்க மாடர்ன் குந்தவை மாதிரி இருக்கிறீங்க இன்னைக்கு. ஐயோ அப்பா, சரி பால் போட்டோம், பால போட்டாச்சு. ஓகே, பட் ஸ்டில் ஐ ஹேவ் டு ஆஸ்க் யூ ஒன் திங். ஒரே ஒரு क्वेश्चन, லாஸ்ட் क्वेश्चन. யூ கேன் ஆஸ்க் மீ, ஐ வில் ஃபினிஷ் வேர்ட். ஏன்னா இந்த ஃப்ளோ அப்புறமா போய்டு மறந்துடுவேன் நான். மாடர்ன் குந்தவையில முடிச்சோம். ஒவ்வொருத்தர் பத்தி பேசணும்னு நினைச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் ஐஸ்வர்யா லட்சுமி என்னை பத்தி சொன்னாங்க. அது சும்மா ஒருத்தரை பத்தி சொல்றதுன்றது டூ வேயா இருந்தாதான் அது கம்யூனிகேட்டே ஆகும், இல்லைன்னா அது நமக்கு ஏறவே ஏறாது. ஸோ இட் கோஸ் தி அதர் வே ஆல்சோ. ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ. ஏன்னா நானும் அவங்களுக்கும் யானை மேல ஏறி ஒரு பொண்ணு தைரியமா பிடிக்க கயறு கூட இல்லாம உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஜாக்கி சான் அவங்களுடைய வேற ஒரு வெர்ஷனை நான் அன்னைக்கு பார்த்தேன். டப்பால் ஏறி நானாவது ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கேன், அவங்க பின்னாடி எதுவும் இல்லை பிடிக்கிறதுக்கு எதுவும். அதெல்லாம் நான் உண்மையாவே ஆச்சரியப்பட்டேன். என்ன வேணா தோல்ல அப்படி பிடிச்சிக்கோமா அப்படின்னா அவங்க சொல்றாங்க, ஒரு ராஜாவை யாரும் அப்படி தொற்ற முடியாது. அப்ப கூட கேரக்டரா இருக்கிறாங்க அவங்க. என்னம்மா நீ இப்படி இருக்கிறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே பெருமைப்பட்டேன் அன்னைக்கு. முதல்ல அவங்க இவ்வளோ பெரிய டீம் கூட, இவ்வளோ பெரிய டைரக்டர் கூட பண்ணும் போது அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு வாய்ப்பை ரொம்ப அழகா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு இன்னும் 100 படம், நல்ல படங்கள் வரணும், ஒன்னா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தமிழ்குமரன் சார், அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு PS டீமுக்கு அப்புறம் பொன்னியின் செல்வனை ரசிச்சு இது வெற்றி ஆகும்னு முதல்ல என்கிட்ட சொன்ன ஒரு மனிதர். அந்த கான்ஃபிடென்ஸும் அந்த மரியாதையும் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். பார்த்திபன் சார், நாங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே உங்கள் ஃபேன்ஸ் தான் சார். நீங்கள் போக போக பேச்சும் சரி, தைரியமும் சரி, உங்களுடைய படங்களும் சரி அழகாயிட்டே போகுது சார், அறிவாகவும் ஆயிட்டு போகுது சார். இதை அப்படியே நீங்கள் கடைபிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ் த்ரூ த இயர்ஸ். அண்ட்
தி இயர்ஸ் டு கம் ஆல்சோ. அண்ணா, இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸ் எனர்ஜி. கென்னி நான் வந்து அப்படி ஒரு எனர்ஜி. அது வந்து நாங்கள் இப்படி நடந்தால் அவர் 12 ஃப்ரேம்ஸில் நடப்பார், கிட்ட 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 கிட்ட. அதுக்காக நம்மளும் அவர் ஓட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வந்து அப்படியே பத்திக்கும் நம்ம கிட்ட பார்க்கும் போது. அது அறியாமலே நமக்குள்ள வந்துடும். இந்த எனர்ஜி அவர்கிட்ட ஷூட்டிங்ல இருந்தது. எல்லார்கிட்டையும் போய் இது வேணுமா அது வேணுமா ஆர் யூ ஓகேன்னு கேட்பாரு. கேமரா பின்னாடி போய் நின்றுக்கிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி வேலை செய்வார். என்கரேஜ் பண்ணுவார். நீ பாரு, இந்த இந்த இது பாரு, இங்கே இது இது தெரியுது அது தெரியுன்னு வந்து சரி பண்ணி விடுவார். ஸோ அந்த ஒரு இன்ஃபெக்ஷியஸ் எனர்ஜி இந்த டீமுக்காக, இந்த பொன்னியின் செல்வன்ற டீம் வந்து ஒரு நல்ல ப்ராடக்டை கொடுக்கணும்னு அவர் வந்து நினைச்சது, ஒரு மனசார நினைச்ச ஒரு விதம், அந்த பாசிட்டிவ் தாட்ஸ், அந்த எனர்ஜி எல்லாமே வந்து மறக்கவே முடியாதுண்ணா. லவ் யூண்ணா. சோபிதா, என் வானத்தி அவங்களும் யானை மேல ஏறி வந்தாங்க. என்னன்னா அவங்களுக்கு வந்து நாங்க த்ரோன்லாம் கொடுத்தோம், அதுல வந்துட்டு அந்த பல்லாக்கெல்லாம் கொடுத்தோம் அவங்களுக்கு அது மேல. அதனால இருந்தாலும் கஷ்டம்தான். இந்த படத்துல வந்து சில விஷயங்கள் கட் பண்ணிட்டாங்க, சாங்ஸ் சில விஷயங்கள் கட் பண்ணியிருக்கு PS1ல. ஆனா அப்படி ஆடிட்டே இருப்பாங்க அவங்க வந்துட்டு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அவங்க வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, ஸ்பாட்ல ஆடிட்டே இருப்பாங்க. 155 நாள்ல ஷூட் பண்ணோம்னா தூக்கம் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. தூக்கம் இல்லாமல் எப்படி ஆட முடியும்? சாப்பிட மாட்டாங்க. கெனினா தான் வந்து ப்ரோட்டீன் ஷேக்லாம் வந்து சாப்பிடுன்னு சொல்லி கொடுப்பாரு அவங்களுக்கு. ஸோ அவங்களுடைய டெடிகேஷன் வந்து வேற லெவல். அது ஐ திங்க் யூ ஷுட் கீப் தட் டெடிகேஷன் கோயிங் ஆல் த்ரூ யர் லைஃப். அண்ட் த போயட், அவங்க பேசுறதே ஒரு போயம் மாதிரி இருக்கும். அந்த தாட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்க்கும் போது பாப்பா என்னென்னமோ டிராவல் பண்றாங்களே இவங்க அப்படின்னு தோணும். ஸோ இந்த இந்த அறிவை வந்து நீங்க நல்ல விதமா பயன்படுத்துங்க. யூ ஆர் டூ இன்டெலிஜென்ட். யா, சரி, அவர் நல்ல விதமா சொல்லு, நீங்க சிரிச்சு இந்த திறமை வந்துடுறான்றியா? த்ரிஷா, இப்ப ஏதோ ஒரு வைரஸ் புதுசா ஒண்ணு வந்திருக்கான், ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. என்ன வைரஸ் சார்? டிவி த்ரிஷா வைரஸ். அது வந்தா போக மாட்டேங்குதான், மனசுக்குள்ள வந்துருதான். அது அது வந்து காலையில எந்திரிச்சாலும் அந்த வைரஸ் இருக்கான், படுத்து தூங்கும் போதும் இருக்கான். போவே தேவையில்லை, இது வச்சுக்கிறேன் நான் இந்த வைரஸ் சொல்லி சுத்திட்டு இருக்காங்க நிறைய பேரு. இந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த வைரஸை நீங்க ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, உங்க வைபை ஸ்ப்ரெட் பண்ணுங்க தயவு செஞ்சு. அதைத்தான் அவங்க வைரஸ்ன்னு சொல்றாங்க. நீங்க ஒரு வைபமா த்ரிஷா வந்து இப்போ இல்லை, நீங்க மிஸ் சென்னையா இருக்கிற போதுலேருந்து நாங்க உங்களை ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ எப்பவுமே ரசிப்போம். இப்ப தைரியமா சொல்லலாம், என் சிஸ்டர் நம்ம சிஸ்டரா தான் பிளே பண்றதுனால வந்து அந்த ஒரு பாசம் வந்து வேற எங்கேயுமே எனக்கு கிடைக்காது. ஏன்னா கிட்டத்தட்ட சின்ன வயசுல இருந்து ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம், பழகிட்டு இருக்கோம். அந்த அன்புக்கு வந்து நன்றி. அந்த அன்பு எங்கேயுமே வந்து நான் ஏதாவது கொஞ்சம் டல்லானா கூட டேய் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கையை பிடிச்சி கூட்டு போவாங்க. ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ். வேற என்ன சொல்றது தம்பி. ஐயோ கார்த்தி வந்துருவேன். உங்க ரெண்டு பேரோட அட்ராசிட்டி தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அலப்பற. ஆமா, கார்த்தி வந்து அதுதான். அது பிரதர்னு சொன்னா அது கம்மியா இருக்குமா, ஃப்ரெண்டுன்னு சொன்னா கம்மியா இருக்குமா, என்னன்னு சொல்லணும்னு தெரியல. சோல்மேட். ஏதோ தப்பா சோல்மேட்டா? சோல்மேட்டா? வாவ், சோல்மேட் அப்படின்னு சொல்றது. அந்த சாயாவோட போட்டிருந்த போட்டோ ரொம்ப நல்லா இருக்கு சார். டி வித் விடி. அது நான் தான் அந்த கமெண்ட் போட்டேன். தேங்க்யூ. இந்த ஒரு சோல்மேட்ன்றதை எப்படி சொல்லணும்? இந்த ஒரு இது எப்பவுமே இருக்கணும். சோல்மேட்னா என்ன சொல்லணும்? இந்த ஒரு இந்த ஒரு சோல்ஃபுல்னஸ் எப்பவுமே இருக்கணும் நமக்குள்ள. ஆமா, ஏன்னா நான் வந்து உண்மையாவே கார்த்தி படம் வரும்போது தேட்டர்ல விசில் அடிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுற பல பேர்ல நானும் ஒருத்தன். கண்டிப்பா எப்பவுமே அவர் படம் வந்து ஹிட் ஆகணும். அதெல்லாம் தாண்டி அவர் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற சில பேர்ல நானும் ஒருத்தனா வந்து இருப்பேன். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு, இந்த இந்த டிரான்ஸ்பரன்ஸ் ஆஃப் சோலுக்கு வந்துட்டு
என்றைக்குமே நான் கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். அவருடைய அந்த ஒரு 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 வைப், ஒரு எனர்ஜி, அது என்ன வேணால் சொல்லலாம், அது ரொம்ப பாசிட்டிவ். அது அது நமக்கு அப்படியே தெரியும், அவர் வரும்போதே தெரியும் அந்த பாசிட்டிவ் இது. அது நான் வந்து ஹோல் ஹார்ட்டடாக எடுத்துப்பேன் அவர் வரும்போது. அது வந்து எப்பவுமே எங்களுக்குள்ள அது கிடைக்கணும். படங்கள் பண்ணுவோமா எனக்கு தெரியல, பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஆனால் அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டு டின்னர் போகலாம் ப்ரோ. ஓகே, டின்னராவது கூட்டு போங்க அப்படின்றாரு. டின்னருக்காவது கூட்டு போங்க என்ன. ஓகே, ஸோ ரோமியோ ஜூலியட் டைலாக் தான் ஞாபகம். நான் உங்களை இங்கே வச்சிருக்கிறேன் சார், அவனை இங்கே வச்சிருக்கிறேன் ப்ரோ ஆல்வேஸ். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். அண்ட் மணி சார், அவரை பற்றி பேசினா ஒரு 2 hours கூட பேசலாம், நான் ஸ்டாப்பாக. நான் சொல்கிறது 2 years வரைக்கும் பேசலாம், அது வேறு விஷயம். அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் என்னை கூப்பிட்டு முதல் நாள் வந்து, ரவி நான் பொன்னியின் செல்வன் பண்ண போகிறேன், இட் இஸ் நவ் ஆர் நெவர். அந்த ஒரு சென்டென்ஸில் 1000 அர்த்தம் இருக்குது. அது உங்கள் எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். இட் இஸ் நவ் ஆர் நெவர் ஃபார் மீன்னு. அதுக்கப்புறம் அவர் ஆரம்பித்தார், ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்தது. நடுவில் கோவிட் வந்து எல்லாரையுமே கஷ்டப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் அவர் ஷூட்டிங் போகிறப்போ வேற ஒரு ஆளாக வந்தார். ஒரு சான்ஸ் திருப்பி எனக்கு கிடைச்சிருக்குப்பா, இதை நான் ஒழுங்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கோவிட் டைம்லையும். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி வாஸ் கன்சிடர்ட் லாஸ்ட் ஃபார் ஒர்க்கு வெளியே போகிறதுக்கு. ஸோ அந்த ஒரு 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 வேற ஒரு புத்துணர்ச்சியோட வந்தார். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். இந்த படம்லாம் அவர் இல்லைன்னா வேற யாராலையுமே பண்ணியிருக்க முடியாது, அது தைரியமாக நாங்கள் சொல்ல முடியும். ஸோ அவர் கூட ஒரு படம் கேட்டேன் நான், மணி சார் கூட ஒரு படம் எப்படியா பண்ணிடணும்னு. 2 படமாக PS1 அண்ட் PS2 கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு அருளாக தான் நான் பார்க்குறேன். இந்த ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். வி வில் ஆல்வேஸ் லவ் யூ. லைக்கா வேற லெவல். அவங்க இப்படி ஒரு படத்தை, அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆடியோ லான்ச்சில் எல்லாத்துலேயும், இந்த படம் பண்ணாதீங்கன்னு சொல்லி கூட நான் 2 பார்ட்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக இந்த படத்தை வந்து எடுத்துக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு டீமை நீங்கள் ப்ரொமோஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ப்ரைவேட் ஜெட் கொடுக்கறதா இருந்தாலும். PS2க்கு அதெல்லாம் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் அவருடைய கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் பீப்புள், டுவர்ட்ஸ் ஆடியன்ஸ் வேர்ல்டு ஓவர், அந்த கிராட்டிடியூடை காட்டுறதுக்காக அவர் PS1 ப்ரொமோஷனோட டபுள் மடங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் எங்களுக்கு வந்து கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. நாங்கள் கேட்கல, ஆக்சுவலாக அவராக கொடுத்தாரு, நாங்கள் எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜெனுவனான ஒரு மனிதரை வந்து மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சுபாஸ்கரன் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் புல்லிங் திஸ் ஆஃப். நிறைய பேரை பற்றி சொன்னோம். ரவிவர்மன் குழந்தையிலேருந்து எனக்கு தெரியும், அவர் வேற லெவல். அவர் இல்லைன்னா இந்த படம் பண்ணியிருக்க முடியாது. ஏகா, அவங்க டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆர்ட் டைரக்டர் தோட்டாத்தரணி சார், ஏஆர் ரஹ்மான் சார். என்ன அது வந்து ஒரு சாங்கில் ஆரம்பிச்சு அது வந்து எதுவும் வேற ஒரு ஒரு தேசத்துக்கு நம்மளை கூட்டு போன மாதிரி ஒரு ஒரு டிரான்ஸ்பரன்ஸ் வந்து சான்ஸே கிடையாது. யாரையாவது விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதையை வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருக்கு. அந்த மரியாதையை எனக்கு முதல்ல கொடுத்த மணி சாருக்கும், அந்த மரியாதையை வந்து ஊர்ஜிதப்படுத்தின மக்களுக்கும், அது கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. லவ் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஹரி சார். நான் ஏதோ கேட்கணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன், நான் பேச்சில் மெய் வருது. பட் ஐ திங்க் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டீங்க. அண்ட் யூ டோல்ட் என்னென்னலாம் தோணுச்சோ அத்தனையுமே வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் திஸ் ஸ்டேஜ் இஸ் வெரி ஸ்பெஷல் டுடே. நாளைக்கு படம் வந்தாச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து இந்த டூர் அதுக்கப்புறம் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது. பட் ஐ எம் ஷுர் யூ got like amazing friends with you and you've done a brilliant film. ஆடியன்ஸோட லவ் எல்லாமே கிடைச்சாச்சு, இதுக்கு மேலே என்ன சார் வேணும், அதானே. ஸோ see you tomorrow in theaters and we are waiting. Thank you so much sir. Thanks a lot. And நண்பன் மேலே வந்தால் அடுத்த நண்பரை மேலே கூப்பிட வேண்டியதுதான்.